Hello folks, welcome to indexdot channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10 important PHP functions along with usage frequency. அதாவது அந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ அடிக்கடி அந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபங்க்ஷன் ஃபைல் எக்ஸிஸ்ட். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஃபைல் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இதோட யூசேஜ் ஃப்ரீக்வன்சி வந்து 62.80%. இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நம்ம ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். அதாவது நம்ம அந்த ஃபைல் பார்த்து கொடுப்போம். இதோட ரிட்டர்ன் டைப் வந்து பூலியனாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைல் நேம்ன்ற வேரியபிளில் நான் ஒரு ஃபைல் பார்த்து கொடுத்துருக்கேன். அதை வந்து இந்த ஃபைல் எக்ஸிஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுறப்போ எனக்கு அந்த பாத்தில் அந்த ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா the file name is exist, the file name அந்த ஸ்ட்ரிங்கு is existன்னு வரும். இல்லை அப்படின்னா is not existன்னு வரும். ஸோ என்னோட கேஸில் அந்த பாத்தில் அந்த ஃபைல் இருக்குது. அதனால the file அந்த கொடுத்த ஸ்ட்ரிங்கு is existன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா str_replace. இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு அரே அல்லது ஒரு சென்டென்ஸில் ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை சர்ச் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். இதோட யூசேஜ் ஃப்ரீக்வன்சி வந்து 58.20%. இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு 4 ஆர்குமெண்ட் தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்ட்ரிங்கு சர்ச் பண்ணணுமோ அந்த ஸ்ட்ரிங்கு, செகண்டு வந்து என்ன ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங்கை அங்கே போடுவோம், செகண்டாக பாஸ் பண்ணுவோம். தேர்டு வந்து எந்த சென்டென்ஸில் சர்ச் பண்ணணும் அல்லது எந்த அரேயில் சர்ச் பண்ணுவோம் அதை கொடுப்போம். ஃபோர்த்து வந்து ஒரு கவுண்ட்டு. இதோட ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங்கு இல்லைன்னா அரேவாக ரிட்டர்ன் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து ஐ ஹேட் கோடிங் அப்படின்ற ஸ்ட்ரிங்கில் ஹேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு லவ்ன்ற டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ எனக்கு ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ்ன்ற ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஹேட்டுன்ற ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுதான் எனக்கு ரிமூவ் பண்ணணும். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து லவ். ஏன்னா எனக்கு ஹேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு லவ்ன்ற ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணணும். ஸோ தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து என்ன சென்டென்ஸோ அந்த சென்டென்ஸை நாங்கள் பாஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு இதோட ரிசல்ட் வந்து ஐ லவ் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதாவது இந்த சென்டென்ஸில் ஹேட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு லவ்ன்றது வந்துடுச்சு. அதாவது ஹேட்டை தூக்கிட்டு லவ்ன்றது ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் வந்து implode ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு அரேவை ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். இதோட யூசேஜ் ஃப்ரீக்வன்சி வந்து 57.31%. இதோட சின்டாக்ஸ் வந்து 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செப்பரேட்டர். அதாவது அந்த அரேவை ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு வேல்யூக்கும் நடுவில் ஒரு செப்பரேட்டர் வேணும்ல, அது என்ன சிம்பிள் வேணும் அப்படின்றதுக்கான ஆர்குமெண்ட் தான் அது. செகண்ட் வந்து ஒரு அரேவை பாஸ் பண்ணுவோம். நமக்கு ரிட்டனாக வரப்போகிறது ஒரு ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு அரே, அந்த அரேயில் வந்து ஒரு 5 நேம் வச்சுருக்கேன். அதை வந்து இந்த implode ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கமா செப்பரேட்டடாக வேணும் அப்படின்றதுனால கமா கொடுத்துருக்கேன். சப்போஸ் எனக்கு பேக் ஸ்லாஷ் இல்லை கொஷின் மார்க் இல்லை எந்த சிம்பிள் வேணாலும் போட்டுக்கலாம், இனி ஸ்ட்ரிங் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு அதுதான் செப்பரேட்டராக வேணும், கமா செப்பரேட்டராக வேணுங்கிறதுனால நான் கமா கொடுத்துருக்கேன். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து அரே. அந்த அரேவை பாஸ் பண்ணதுக்கும் என்னோட ரிசல்ட் என்ன அப்படின்னா ஸோ எங்கே பார்த்தீங்களா அரேவை வந்து ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி கமா செப்பரேட்டோட வந்துடுச்சு. எனக்கு அடுத்த ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு அரேயில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ் ஃப்ரீக்வன்சி வந்து 56.42%. இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம். ஒன்று வந்து அரே, செகண்டு வந்து மோடு. இதோட ரிட்டர்ன் டைப் வந்து இன்ட். அதாவது அந்த அரேயில் எத்தனை வேல்யூ இருக்குன்ற ஒரு இன்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு அரே இருக்குது. அந்த அரேயில் வந்து 5 வேல்யூஸ் வச்சுருக்கேன். அந்த 5 வேல்யூஸ் இப்போ 5ங்கிறதுனால நம்மளால் ரீட் பண்ண முடிஞ்சுது. சப்போஸ் அந்த அரேயில் வந்து ஒரு 1000 மேலே இருக்குது அப்படின்னா நம்மளால் அதை கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம இந்த ஃபங்க்ஷனில் அந்த அரேவை பாஸ் பண்ணோம் அப்படின்னா
நம்மளுக்கு அந்த அரேக்குள்ளே எத்தனை வேல்யூஸ் இருக்குன்றதை ரிட்டர்ன் பண்ணிடும். அடுத்த ஃபங்க்ஷன் dirname. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணுறோமோ அந்த கால் பண்ணுறதோட ரூட் பாத் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுவோம். இதோட யூசேஜ் சின்டாக்ஸ் வந்து 56.38%. அண்ட் இதோட சின்டாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எந்த பாத்தில் இருக்கிறது வேணுமோ அந்த பாத் பாஸ் பண்ணுவோம். அடுத்து லெவல்ஸ் எதுக்கு அப்படி டிஃபால்ட்டாக 1 இருக்கும். லெவல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ரிவர்ஸில் எவ்வளோ லெவல்ஸ் போகணும் அப்படின்றதுக்காக அந்த செகண்ட் டாக்குமெண்ட் தேவைப்படும். இதோட ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ எக்ஸாம்பிள், நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து என்னோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் ரன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு என்னோட dirnameன்றதுல ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா வேர் www.htmlன்ற ரிசல்ட்டாக வரும். ஏன் அப்படின்னா என்னோட ஃபைல் வந்து இந்த HTML-க்குள்ளே தான் வச்சு ரன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதனால எனக்கு அதோட ரூட் பாத் வந்திருக்கு. அடுத்த ஃபங்க்ஷன் substring. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ் ஃப்ரீக்வன்சி வந்து 55.84%. அண்ட் இதோட சின்டாக்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுவோம், செகண்ட் இன்ட்டு, தேர்டு வந்து அதுவும் இன்ட்டு தான், பட் இட்ஸ் அன் ஆப்ஷனல் ஒன். இதோட ரிசல்ட் வந்து நமக்கு ஸ்ட்ரிங்காக கிடைக்கும். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் எனக்கு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை மட்டும் எடுக்கணும், அதை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து வெல்கம் டு indexdot அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு indexdot மட்டும் வேணும் அப்படின்னா நான் அதுக்கு பொசிஷன் செட் பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த பொசிஷனில் இருந்து 11th பொசிஷனில் இருந்து -1th பொசிஷன் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மீன் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த 11ன்றது இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இதுதான் 11th பொசிஷன். இதில் இருந்து பிரிண்ட் ஆகும். இங்கே தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து -1 கொடுத்துருக்கிறதுனால ரிவர்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை ரிமூவ் பண்ணி விட்ருவோம். ஸோ எனக்கு எக்ஸாக்டாக indexdotன்றதை ரிசல்ட்டில் பிரிண்ட் பண்ணி விட்ருவோம். அடுத்த ஃபங்க்ஷன் sprintf ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, எனக்கு ஒரு டைனமிக் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் ஒரு ஸ்ட்ரிங்கில் அப்படின்ற பட்சத்தில் யூஸ் ஆகும். இதோட யூசேஜ் ஃப்ரீக்வன்சி வந்து 55.26%. இதோட சின்டாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மேட் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணுவோம், செகண்டு வந்து மிக்ஸ்டு வேல்யூஸ் அரே அல்லது ஸ்ட்ரிங் அந்த மாதிரி போடுவோம். நம்மளுக்கு இதோட ரிட்டர்ன் டைப் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட வந்து 2 வேரியபிள் இருக்குது. நம்பருக்கு வந்து 26ம் ஸ்ட்ரிங்குக்கு வந்து டெவலப்பர்ன்ற ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ என்னோட டெக்ஸ்ட் வந்து I am a %s and my age is %d வச்சுருக்கேன். இது என்ன பண்ணும், இந்த sprintf என்ன பண்ணும் அப்படின்னா, %s அப்படின்னா ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணும். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிங் வரணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு டெசிமல் வேல்யூ வரணும் அப்படின்ட்டு மீன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இந்த டெக்ஸ்ட்டில் ஸ்ட்ரிங்குன்னு பார்த்தா நமக்கு வந்து டெவலப்பர், அதே மாதிரி டெசிமல்னு பார்த்தா 26. ஸோ இந்த sprintfல டெக்ஸ்ட்டுன்ற வேரியபிளை பாஸ் பண்ணுறப்போ எஸ்ஸையும் டியும் ரீப்ளேஸ் பண்ணி இந்த நம்பரையும் ஸ்ட்ரிங்கும் ரீப்ளேஸ் ஆகிக்கும். ஸோ என்னோட அவுட்புட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, I am a developer, my age is 26 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அடுத்து ஸ்ட்ரிங் பொசிஷன் strpos அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டோ அல்லது லெட்டரோ அதோட பொசிஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இதோட யூசேஜ் ஃப்ரீக்வன்சி 55.07%. இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, என்ன ஸ்ட்ரிங்கு பார்க்கணுமோ அந்த ஸ்ட்ரிங்கு, அடுத்து என்ன சென்டென்ஸ் வேணுமோ அந்த சென்டென்ஸு, அடுத்து என்ன ஸ்ட்ரிங்கை பார்க்கணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை பார்க்கணும். இதோட ரிட்டர்ன் டைப் வந்து பூலியன் வேல்யூவாக வரும், இல்லைன்னா இன்ட் வேல்யூவாக கூட வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு indexdotன்ற ஸ்ட்ரிங்கில் ஓங்கிற டெக்ஸ்டோட பொசிஷன் என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ எனக்கு வந்து 6ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 2 3 4 5 6. ஸோ 6க்கு அடுத்து இந்த இருக்கிறதுனால இந்த 6ன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டாக இருக்குது. அடுத்த ஃபங்க்ஷன் அரே merge ஃபங்க்ஷன். ஸோ the name itself it explains. So which means
ஒரு 2 அரே இருக்கு, 2 அரேக்கு மேலே இருக்கு அப்படின்னா, ரெண்டுக்கு மேலே இருக்கோ அரே இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் merge பண்ணி ஒரே அரேவா ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்த அரே merge ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஸோ இதோட யூசேஜ் ஃப்ரீக்வன்சி 54.80%. இதோட சின்டாக்ஸ் வந்து அரே மல்டிபிள் அரேஸ் கொடுப்போம். இதில் எத்தனை அரே வேணாலும் கொடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் merge பண்ணி ரிட்டன் ஒரு அரேவாக கொடுக்கும். எக்ஸாம்பிள், என்கிட்ட மேல் ஃபீமேல்னு சொல்லிட்டு 2 அரே இருக்குது. இந்த அரேவை merge பண்ணி எனக்கு ஒரு சிங்கிள் அரேவாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அரே mergeன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோட ரிசல்ட் இதுதான். மேல் ஃபீமேல்ன்ற 2 அரேவையும் merge பண்ணி எனக்கு ஒரே அரேவாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அடுத்த ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இன் அரே ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு அரேல எனக்கு பர்டிகுலர் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இதோட யூசேஜ் ஃப்ரீக்வன்சி 51.39%. அண்ட் இதோட சின்டாக்ஸ் வந்து என்ன சர்ச் பண்ண போகிறோமோ அந்த ஸ்ட்ரிங்கை இங்கே கொடுப்போம். ஸ்ட்ரிங்கோ ஆர் எனிதிங் மிக்ஸ்ட் வேல்யூ. ஸோ அடுத்து வந்து என்ன அரேல சர்ச் பண்ணணுமோ அந்த அரே. அடுத்து தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இதை டிஃபால்ட்டாக ஃபால்ஸ். இது நம்ம ட்ரூன்னு கொடுக்குறப்போ அதோட டேட்டா டைப்போட செக் பண்ணோம். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 1ன்னு கொடுக்குறோம். 1 வந்து ஸ்ட்ரிங்காகவும் கொடுக்கலாம், நம்பராகவும் கொடுக்கலாம். இதை ட்ரூன்னு கொடுக்குறப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக நம்பர்னு செக் பண்ணும். கொடுக்கல அப்படின்னா ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி இன்னரேல ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். இதோட ரிட்டர்ன் டைப் வந்து பூலியன். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கிட்ட கண்ட்ரிஸ்னு ஒரு அரே இருக்குது. அந்த அரேல கனடான்ற ஸ்ட்ரிங் இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ வரும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்னு வரும். ஸோ இந்த கேஸில் எனக்கு கனடான்ற ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ அதனால் மேட்ச் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. சப்போஸ் நான் வேறு ஏதாவது கண்ட்ரி நேம் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது இந்த அரேல இல்லை அப்படின்னா நோ மேட்ச் ஃபவுண்டுன்னு வந்திருக்கும். ஏன்னா இந்த அரே வந்து இந்த அரேல செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரிங் இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபால்ஸ்னா ஆப்வியஸாக எல்ஸ் கேஸ் நோ மேட்ச் ஃபவுண்டுன்னு பிரிண்ட் ஆகிருக்கும். So that's it guys. Thanks for watching this video. We'll see you again. Bye bye.